பாண்டியன் தங்கமயில் அப்பா கிட்ட போயிட்டு, "சம்மந்தி யாராவது உங்ககிட்ட பணம் குடுத்தாங்களா? ரூ. 10,000 உங்ககிட்ட குடுத்ததா சொன்னாங்க." அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே, "ஆமா சம்மந்தி. தீபாவளிக்கு முன்னாடியே ரூ. 10,000 குடுத்தாங்க. நான் பழனிவேல் தம்பிட்ட குடுத்தேனே. தம்பி உங்ககிட்ட குடுக்கலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு, "ஓ! அப்படியா? சரி நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். அவன் இந்த தீபாவளினால மறந்துருப்பான். நான் கேட்டுக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாங்க. உடனே தங்கமயில் இருந்துட்டு, "எதுக்கு இவரு பழனிவேல் சித்தப்பா கிட்ட குடுத்ததா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவர் திருப்பி வைக்கிறதா தானே சொன்னாரு. என்ன மாட்டி விட்டுருவாரு போலக்கே." அப்படின்னு சொல்லி தங்கமயில் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாண்டியன் இருந்துட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்துட்டு, "பழனி உன்கிட்ட சம்மந்தி ரூ. 10,000 பணம் குடுத்தாரா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல மச்சான் என்கிட்ட குடுக்கலையே" அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் சொல்றாங்க. "என்னடா உன்கிட்ட தான் அவரு குடுத்தேன்னு சொல்றாரு. நீ குடுக்கலன்னு சொல்ற. அப்பனா அந்த ரூ. 10,000 பணம் எங்க போச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாண்டியன் செம கோவப்படுறாங்க. உடனேவும் பழனிவேல் இருந்துட்டு, "இல்ல மச்சான் என்கிட்ட அவர் குடுக்கவே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்றாங்க. உடனே கோமதி வந்துட்டு, "அவன் தான் சொல்றான்ல அவரு வந்து அவன்கிட்ட குடுக்கலன்னு சொல்லிட்டு, அப்புறம் எப்படி அவன் எதுக்கு பொய் சொல்ல போறான் உங்ககிட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நான் கணக்கெல்லாம் பார்த்தேனேடி. தீபாவளினால 2 நாளா கணக்கு பார்க்கல. இன்னைக்கு பார்க்கும்போது ரூ. 10,000 கம்மியாகுது. அந்த ஆளு ரூ. 10,000 குடுத்தேன்னு சொல்லிட்டு தான் போனாரு. அந்த சம்மந்தியும் இவன்கிட்ட தான் ரூ. 10,000 குடுத்ததா சொல்லி சொன்னாங்க. என்கிட்ட குடுக்க சொல்லி. அப்படி இருக்கும்போது, இவன் என்ன செலவு பண்ணான்? தீபாவளினால தாம் தூம்னு செலவு பண்ணியிருப்பான். உனக்கு சீர் கொண்டு வந்து குடுத்தான்ல. ஒரு வேள அந்த காச வச்சு தான் சீரு வாங்கிட்டு வந்து குடுத்துருப்பான் போலருக்கு. யார் வீட்டு காசுல யாருக்கு சீர் வாங்கி குடுக்குறது? என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்ப பேசுறாங்க. இங்க பாருங்க, நானும் பொறுமையா போய்க்கிட்டே இருக்கிறேன். என் தம்பி இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு ரூ. 1000 காணோம்னு சொல்லிட்டு என் தம்பி மேல தான் பழிய தூக்கி போட்டீங்க. இப்பவும் பாருங்க என் தம்பி மேல தான் பழிய தூக்கி போட்டுட்டு இருக்கீங்க. எப்ப அந்த தங்கமயில் அப்பாவும் அந்த கடையில வந்தாங்களோ, அப்பதான் பணம் காணாம போய்க்கிட்டே இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் பழனி மேலயே சந்தேகப்படாதீங்க. இத்தன வருஷமா பழனிவேல் உங்க கூட தானே இருக்கிறான். அப்படி இருக்கும்போது அவன் எப்படி இப்ப தப்பு பண்ணியிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசுறாங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு, "இங்க பாரு, நீ இப்படி பேசுறதுனால என்ன பழனி மேல எந்த தப்பு இல்லன்னு சொல்ல முடியாது. சம்மந்தி அப்பனா தப்பு பண்ணாங்கன்னு சொல்றியா? தங்கமயில் தப்பு பண்ணாங்கன்னு சொல்றியா? அப்படி சொல்லலங்க. எதுனாலும் விசாரிச்சு முடிவு பண்ணுங்க. நீங்க பாட்டுல பழனி தான் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு முடிவு பண்றீங்கல்ல, அதுதான் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கோவமா பேசிட்டு இருக்காங்க. உடனேவும் பாண்டியன் இருந்துகிட்டு, "பழனி இங்க பாருடா, மறுபடியும் சொல்றேன். பணத்த எடுத்தனா என்ட்ட குடுத்துரு. நீ தான் எடுத்திருப்பன்னு எனக்கு தோணுது." அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாங்க. உடனே பழனிவேல் அழுதுகிட்டே போறாங்க. கோமதி இருந்துட்டு, "இங்க பாருங்க, என் தம்பிகிட்ட இப்படி பேசுறது எனக்கு பிடிக்கல. அவன பத்தி உங்களுக்கு தெரியாதா? இத்தன வருஷமா உங்ககிட்ட வேல பார்த்துட்டு ஒரு காசும் குடுத்ததில்ல அவனுக்கு. அப்படி இருக்கும்போது இத்தன வருஷமா இருக்கிறானே, அதனால நீங்க பேசுவீங்கல்ல." அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்காங்க. 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.